நாட்டோட வரைபடத்துல என்ன தேடுற ஐராவதி? வாங்க பத்திரமா வாங்க, உலகத்தை பாருங்க. இந்த நாட்டைத்தான் நான் போர்ல வெற்றி கொண்டேன். அதுக்கப்புறம் அந்த நாட்டையே நான் சின்ன பின்னமாக்கி சீரழிச்சிட்டேன். ஒரு மாயாவியை கூட நான் விட்டு வைக்கல, எல்லாரையும் சீரழிச்சிட்டேன். அப்போ இந்த மாயாவி யாரு? எங்கிருந்து வந்திருக்கா? அதிலும் வந்திருந்த மாயாவி நீரு, காற்று, நெருப்பு எல்லாத்தையும் விட சக்தியா இருக்கா? அது யாரா இருக்கும் பத்திரமா? அது கண்டிப்பா ரத்னபிரபாவுடைய சிஷ்யாவா தான் இருக்கணும். எப்படியோ தப்பிச்சிருக்கா. அவளை நான் கொல்லாம விடக்கூடாது. அது யாருன்னு கண்டுபிடிச்சிருவேன். அவளை நான் விடமாட்டேன். அவ ஏன் நாட்டுக்கே வந்து என்னையே அவ தாக்கியிருக்கா. 1 இல்ல 2 இல்ல 3 மாயாவி இங்க கண்ணுல மண்ணை தூவி இருக்கா. நம்ம கண்ணு முன்னாடி அவ மறைஞ்சிட்டா. நம்மளால எதுவும் செய்ய முடியல, மறைஞ்சிட்டா. அவளை விடக்கூடாது பிரமா, விடக்கூடாது. ஐராவதி, என்ன அசம்பாவிதமா இருந்தா என்ன? அவதான் விஜயநகரத்துல இல்லல்ல, அதனால அவளை பார்த்து ரொம்ப பயப்பட வேண்டாம். உண்மையிலேயே நமக்கு ஆபத்தானவங்க நம்ம கூடவே இருக்கிறவங்க தான். ஏன்னா கூடவே இருக்கிற ஆபத்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. ஒன்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ ஐரா, நம்ம கூடவே இருக்க எதிரி தான் ஆபத்தானவன். யார பத்தி சொல்றீங்க? யார பத்தியா? வேற யாரு? உன் மகன் வீராதான். இல்ல பத்திரமா, நீங்க சொன்னதுனால நான் அவனை திரும்பவும் என் தாய் கயிறுல கட்டி போட்டுட்டேன். இது என்னன்னு தெரியுதாயிரா? இது கோமேதகம். இந்த கோமேதகம் தான் சந்திரகாந்தாவோட தலையில எரியப்பட்டது. ராகு தேவரோட சக்கரத்தை உடைச்சதும் இதுதான். அவன் நினைவை திரும்ப கொண்டு வர போறது இதுதான். நல்லா யோசனை பண்ண ஐராவதி. அப்ப நம்ம 4 பேர் அந்த இடத்துல இருந்தோம். வீரா, சந்திரகாந்தா, நீ, அப்புறம் நான். நீ கண்டிப்பா அவளுக்கு கோமேதகத்தை கொடுத்திருக்க மாட்ட, நானும் கொடுக்க மாட்டேன். அப்ப மிச்சம் இருக்கிறது யாரு? அவன் சந்திரகாந்தாவை காதலிக்கிறான். அவன் தான் உன் பையன் வீரா. முதல்ல ஏதோ ஒரு சக்தி வந்து சந்திரகாந்தாவை காப்பாத்தி இருக்கும் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இல்ல, எந்த சக்தியும் வரல. இந்த கோமேதகம் தான் அவளை காப்பாத்தி இருக்க. இந்த கோமேதகத்தை கொண்டு வந்தது யாரு? உன்னோட மகன் வீரா. அந்த கோமேதகத்தால சந்திரகாந்தாவோட நினைவுகள் திரும்பிடுச்சா என்னன்னு தெரியலையே. நான் எப்படியாவது இந்த அரண்மனைக்குள்ள நுழைஞ்சே ஆகணும். உனக்கு தெரியுமா, நம்ம நகரத்துல ஒரு மாயாவி உள்ள நுழைஞ்சிட்டலாம். மகாராணியோட கட்டளையை மீறினா நம்மளை கொண்டுடுவாங்களாம். நாம எப்படியாவது அந்த மாயாவியை கண்டுபிடிச்சு மகாராணி கிட்ட ஒப்படைச்சாகணும். இங்க படை வீரர்களோட காவல் அதிகமா இருக்கு. அரண்மனைக்குள்ள எப்படி போறது? ஹைரா, உன் செல்ல மகன் உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். உன் கூட இருக்கிறதா சொல்லி அவன் உன்னை ஏமாத்திட்டு இருக்கான். உண்மையிலேயே அவன் உனக்கு ஆதரவா இல்ல, காதல்ல மயங்கி கிடக்குறான். அந்த சந்திரகாந்தா பின்னாடி பைத்தியமா அலைஞ்சிட்டு இருக்கான். உன் மகன் உன்கிட்ட போய் சொல்றான், அவளை காதலிக்கவே இல்லைன்னு சொல்றான். ஆனா சந்திரகாந்தா மேல அவன் உயிரையே வச்சிருக்கான். ஆனா ஒண்ணு நிச்சயம் ஆயிரா, உன் மகனோட காதல் பைத்தியம் நம்ம விஷயத்துல குறுக்க வர முடியாது. ஏன்னா ரத்தத்தோட ரத்தம் கலந்து சந்திரகாந்தா கிட்ட நம்ம சத்தியம் வாங்கியிருக்கோம். அவ சத்தியத்தை மீறினா கண்டிப்பா அவளோட உயிரை அவ இழக்க வேண்டியிருக்கும். உனக்கு 2 பக்கமும் வெற்றி தான் ஆயிரா. ஆனா 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 என்ன பத்திரமா? பிரச்சனையெல்லாம் ஒண்ணுதான் ஆயிரா. நாம திரும்பவும் ஏதாவது திட்டம் போடுவோம். ஆனா உன்னோட பையன் வீரா அந்த திட்டத்தை முறியடிக்க ஏதாவது பண்ணுவான். இல்ல பத்திரமா, அப்படி நீ நடக்கவே நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். நான் வீராவை மாய வாழ அடையிற முயற்சியில நடுவுல வரவே விட மாட்டேன். நிச்சயம் வர விட மாட்டேன். கந்தா, சொல்லுங்க மகாராணி. போய் அந்த மாய பூவை எடுத்துட்டு வா. தெரியும்ல, வீரா சந்திரகாந்தாக்கு கொடுத்த பூ. சரி ராணி அம்மா. ஐராவதி, அந்த பூச்சார யாருக்கு கொடுக்க போற? நீ குடிக்க போறியா இல்ல எனக்கா? அவனுக்கு. இல்லனா ஒரு நாள் இது அவனுக்கு பதிலா நாம சாப்பிட வேண்டியது வரும். பத்திரமா, இந்த பூ ரொம்ப அற்புதமானது. இது ரொம்ப கொஞ்சமா கொடுத்தா எல்லா அற்புதத்தையும் செய்யும். ஆனா அளவுக்கு அதிகமா கொடுத்தா அதுவே அதை அழிச்சிரும். மரணத்தோட விளிம்புக்கு கொண்டு போயிடும்.
இந்த பூவோட சாரை தான் சந்திரகாந்தாவுக்கு கோயில்ல வீரா கொடுத்தான். காதல் வெளிப்பாடா? நானும் காதலோட வெளிப்பாடா ஒருத்தருக்கு அதை கொடுக்க போறேன். என்னோட காதல் மாயவாள். தேஜ், அந்த கிழவி தாரா திரும்பவும் இந்த அரண்மனைக்குள்ள நுழையவே கூடாது. மாளிகையோட பாதுகாப்பை அதிகப்படுத்திட்டல? ஆமா. அரண்மனையோட 4 பக்கமும் படைகளை நிறுத்தி வச்சிருக்கல? ஆமா வீரா. ரகசிய கவசத்தை போடலாம், அது சுத்தி இருக்கும், ஆனா யாருக்கும் தெரியாது. நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதில்ல? அப்போ தயாராரு. இது என்ன இது? இங்க பாக்குறதுக்கு எதுவும் தெரியல, ஆனா என்ன ஏதோ சீண்டின மாதிரில இருக்கு. என்னால அடி எடுத்து வைக்க முடியலையே. இது சக்கரவியூக பாதுகாப்பு வளையம். இந்த பாதுகாப்பு வளையத்தை யாராலையும் தாண்டி போக முடியாது. இந்த பாதுகாப்பு வளையத்தை யார் ஏற்பாடு பண்ணியிருப்பா? அரண்மனையை சுத்தி இப்ப பாதுகாப்பு வளையம் இருக்கு. இப்ப யாராலையும் நுழைய முடியாது. எவ்வளவு பெரிய மாயாவியாலையும் இந்த கோட்டைக்குள்ள நுழைய முடியாது. ஏன்னா காண முடியாத கோட்டை புதுசா உருவாயிடுச்சு. ஒரு பருந்து கூட இனிமே இதுக்கு மேல பறக்க முடியாது. நான் இனி இந்த மாளிகைக்குள்ள எப்படி போவேன்? ராஜகுமாரன் வீரா இத சாப்பிட சொன்னாரு. நீங்க இத சாப்பிடலன்னா இளவரசன் வீரா எங்களை தண்டிப்பாரு. நீங்க கிளம்புங்க, நான் அப்புறமா சாப்பிடுறேன். என்ன இது? இந்த தாம்பலம் எப்படி தானா பறக்குது? இங்க என்ன நடக்குது? அரண்மனையில என்ன நடக்குது? மனுஷங்க தான் பண்ணாங்க. தாம்பாலமும் மந்திரம் பண்ணதா என்ன? வீரா! 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 அவர் இங்க இல்ல. ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ சொல்லு, நீ எப்படி இருக்க? நான் எப்படி இருக்கேன்னு எப்படி சொல்லுவேன்? நான் எப்படி இருக்கேன்னு எனக்கே தெரியல. எனக்கு தெரியும். நீ ரொம்ப பலவீனமாயிட்ட. எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறன்னு நினைக்கிறேன். அப்புறம் எப்படி நல்லா இருப்ப? உன் ஆரோக்கியம் எப்படி உனக்கு திரும்ப கிடைக்கும்? இந்த சாப்பிடு, சாப்பிடு. உன் நினைவுகளை உனக்கு திரும்ப கொண்டு வர நான் உதவியா இருப்பேன். நான் உனக்கு சத்தியம் பண்ணியிருக்கேன். அதனால நான் ஊட்டி விட்டாலும் நீ சாப்பிட்டே ஆகணும். சாப்பிடு. இது வெறும் ஒரு சாதாரண பழம். ஆனா நீங்க எவ்வளவு பெரிய பூஜை பண்ணீங்க, அதுக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்கலையா? எனக்கு என் நினைவுகள் திரும்ப கிடைக்கலையே. நம்ம ஆதிசேஷனுக்கு சட்டையை திரும்ப கொடுத்துட்டோம். ஆனா அப்படி இருந்தா எனக்கு நினைவுகள் திரும்பலையே. மனுஷனுக்கு உதவி பண்ண வேண்டியது யாரு? கடவுள். அந்த கடவுளுடைய உதவிக்காக நம்மளால முடிஞ்சதை கண்டிப்பா நம்ம பண்ண வேண்டியிருக்கோம். உயிரையே பணையம் வச்சோம், அதுக்கு மேலையும் செஞ்சிருக்கோம். நம்பிக்கையை இழந்துடாத, எல்லாம் சரியாயிடும். உன்னோட நினைவுகள் உனக்கு திரும்ப கிடைக்கும். இரவு வர மாதிரி பகல் வர மாதிரி உன் நினைவுகளும் உனக்கு திரும்ப வரும். நம்பிக்கை என்ற கதிரால அந்த சூரியன் உலகம் முழுக்க ஒளிய பரப்புது. அதனாலதான் சொல்றேன், நம்பிக்கையை இழக்காத. உன் நினைவுகள் கண்டிப்பா உனக்கு திரும்ப வரும். உன் நினைவுகள் உன்கிட்ட வந்து சேர நான் கண்டிப்பா ஒரு வழியை கண்டுபிடிப்பேன். அப்புறம் வீராவை பத்தி நான் உன்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அவனை மட்டும் நம்பாத. ஞாபகம் இருக்கு. அதனாலதான் பாம்பு சட்டை எடுத்த கதையை அவன் கிட்ட சொல்லல. நாம அந்த பாம்பு சட்டையை ஆதிசேஷன் கிட்ட கொடுத்துட்டா
நிச்சயம் எனக்கு நினைவுகள் திரும்பிடும். எப்படியாவது எனக்கு நினைவுகள் திரும்பிடும்ல? திரும்ப வந்துரும். வீரா கிட்ட மட்டும் ஜாக்கிரதையா. நான் அது வந்து இங்க வந்து நீ எல்லாம் என் முன்னாடி நிக்க தகுதி இல்ல. தரையில கிடைக்கிற சாதாரண கல்லு நீ. அந்த சாதாரண கல்லு கூட நிச்சயம் தன்னால முடிஞ்சதை செய்யும். ஆனா வீராவை கூட உன்னால கவுக்க முடியலல்ல. ஏதாவது செஞ்சு அதை நீதான் நடத்தி காட்டணும். சிரிச்சு பார்க்கலாம், அழுது பார்க்கலாம். குழந்தைங்கிற பேரை சொல்லி கைய புடிச்சு காலை புடிச்சு கொஞ்சம் காதலிச்சு. ஆனா பண்ணல. நீ எதுவுமே பண்ணல. வீணா போயிட்ட. நீ எதுவுமே பண்ணல. நீ வேணா ஒண்ணு பண்ணு. வீராவை பத்தி கனவு காண்றத நிறுத்திடு. அது மட்டும் இல்ல, நீ என்கிட்ட என்ன சொன்ன? வட திசையில இருக்கிற மாளிகை, கஜானா நிறைய பணம், கை நிறைய தங்கம், இந்த எல்லா ஆசைகளையும் நீ மறந்துடு. புரிஞ்சுதா? உன் தலையில இருக்கிறது அறிவா இல்ல வெறும் கல்லான்னு தெரியல. விடு, வீரா உனக்கு கிடைக்க மாட்டான். நான் வீராக்காக வேற யாரையாவது தேடி கண்டுபிடிச்சுக்கிறேன். அவனை காதலிக்க கூடிய, கைக்குள்ளேயே வைக்கக்கூடிய, அறிவுள்ள அழகிய நான் தேடி கண்டுபிடிச்சுக்கிறேன். இப்பதான நெருப்ப கொளுத்தி போட்டிருக்கேன். இது உன்கிட்ட கொழுந்து விட்டு எரியும். அது எங்கெங்க வெடிக்க போகுதுன்னு இருந்து பாக்குறேன். எப்படி உள்ள போறது? இந்த மாளிகைக்குள்ள இருக்கவங்க நிச்சயம் வெளியே வந்துதானே ஆகணும். இந்த கவசத்தை உடைச்சிட்டு வந்து போறதுக்கு நிச்சயம் ஒரு வழி இருக்கணும். அத கண்டுபிடிச்சி ஆகணும். ஓஹோ, இதுதான் வந்து போறதுக்கான வழியா? அவங்க எல்லாரும் கையில கட்டி இருக்கிறது தான் வழியா? அதுக்கு நான் என்ன பண்றது? உள்ள எப்படி போறது? அக்கும் பக்கும் ஹக்கும் வந்துட்டான். உள்ள கூட்டிட்டு போக ஒருத்தன் வந்துட்டான். மாயாவி இங்க வந்ததா குரூர் சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தாரு. விஜயநகரத்துக்கு எதுக்கு மாயாவி வரணும்? அப்பாவும் மகனும் போய் தான் சொல்லியிருப்பாங்க. சூரிய நகரத்தை சேர்ந்த மாயாவி சூரிய நகரத்திலேயே முக்காடோட தான் சுத்திக்கிட்டு இருக்கும். இது வரைக்கும் அவங்க முகத்தை யாருமே பார்த்ததில்ல. அந்த மாயாவி விஜயநகரத்துக்கு எதுக்காக வரணும்? அவங்க போய் தான் சொல்லியிருப்பாங்க. இவனுக்கு மாயாவியே தெரியும். ஆனா முக்காடு போட்ட மாயாவி என்ன இவனுக்கு தெரியாது. வாங்குங்க ஐயா, வாங்குங்க. அத்தர் வாங்குங்க. 7 கடல் தாண்டி அத்தர் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதோட வாசனையில அன்பு இருக்கு, காதல் இருக்கு, இயற்கையானது. அத்தர் வாங்குங்க. இது யாரியா இது 7 கடல் தாண்டி வந்தது? வாசனையா இருக்கணுமா? ஊரே மயக்கணுமா? நான் அதெல்லாம் பூச மாட்டேன். கிளம்பு. ஐயா, இதோட வாசனையில மாய விருப்பு கூட பூ மாதிரி வாசனை வீசும். பழசா இருந்தாலும் அப்படியே புதுசா மாறிடும். என்னது? நீ என் மாய விரிப்ப பழசுன்னு சொல்றியா? என் மாய விரிப்பு புது பொண்ணு மாதிரி மினுக்குதே. கிளம்பு. நாத்தம் முடிச்ச அத்தரை கொண்டு வந்துட்டு கிளம்பு கிளம்பு. அத்தரை போட்டுதான் பாருங்களேன், என்னென்னமோ நடக்கும். உங்களுக்கு காதல் வந்துடும். அப்படியா? இதுவா? ஆமா, நீ எடுத்து கொடுத்த அத்தரை நான் எதுக்காக பூசணும்? எனக்கு வேணுங்கிறத நானே எடுத்துக்கிறேன். இத கொடு. பிரிய சகியே, என்னோட காதல் ராணியே,
புன்னகை பூவே வா, வந்து உன்னோட உமாங்க அணைச்சுக்க. உன் அத்தர் கலக்கல் உமாங்கோட இதயம் விழுந்துருச்சு. அட வாமா, வந்து அப்படியே அணைச்சுக்க வா. என் காதல் தேவதையே, என் ஆசை நாயகியே, என் ஆசை பைங்கிளியே, 2 பேரும் என்னோட மாய விரிப்புல உட்கார்ந்து இந்த மாய நகரத்தை சுத்திட்டு வரலாமா? வாமா என் காதல் பழரசமே வா. பழரசமா? இந்த மரத்தோட மரமா ஒட்டி இருந்து பழரசம் சாப்பிடு. காதல் ராணி. வீரா, இன்னைக்கு உன்னோட வாழ்வீச்சில பழைய வீரம் இல்லை. வீரா கையில் இருக்கிற வாள் என்னைக்கும் சோட போனதில்லை. வால் சண்டையில் உன்கிட்ட மோதி யாராவது ஜெயிக்க முடியுமா? வால் சண்டையில் நான் தோக்க மாட்டேன். ஆனா என் இதயம் தோத்துடுச்சு. சந்திரகாந்த் அவ இந்த நிலைமையில பார்க்க முடியல. சாதாரணமாவே அவ என்ன நம்ப மாட்டா. இப்ப நினைவு வேற இல்ல. கொஞ்சம் கூட அவ என்ன நம்ப மாட்டா. அவகிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? என் காதலோட ஆழத்தை அவளுக்கு எப்படி புரிய வைப்பேன்? இதுக்கு எந்த வழியும் இல்லையா? ஒரு வழி இருக்கு வீரா. அது 2வது கல்யாணம். உனக்கு புத்தி மழுங்கிடுச்சா? இல்ல வீரா, இந்த ஒரே வழிதான் இருக்கு. இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ. நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுன உன்னை விட மாட்டேன். திரும்ப கல்யாணம் பண்ணுன்னு சொன்னது சந்திரகாந்தாவை கல்யாணம் பண்ண சொன்ன. உனக்கு தெரியாதா? கல்யாணத்துல காதல் ஆரம்பிக்கவும் செய்யும், முடியவும் செய்யும். ஒரு புது மணப்பெண்ணா இந்த மாளிகைக்கு திரும்ப வரும்போது ஒருவேளை அண்ணி திரும்பவும் உன்னை முதல்ல இருந்து காதலிக்க ஆரம்பிச்சுட்டா, அதுக்கப்புறம் பழைய நினைவுகள் வந்தா என்ன, வரலனா என்ன, புதுசா ஒரு வாழ்க்கைய ஆரம்பிச்சிரு. இப்ப என்ன யோசிக்கிற? என்ன யோசிக்கிறேன்னா, உன் அறிவுக்கு தலைய வெட்டலாமான் தான். வெட்டு வெட்டு. ராணி அம்மா, நீங்க கேட்டதை கொண்டு வந்துட்டேன் பாருங்க. இதை தேய்ச்சி தேய்ச்சி என் கையை அப்படியே செவன்னு செவந்து போயிடுச்சு. அரண்மனையோட எல்லா பக்கமும் வீரர்கள் இருக்காங்க. அரண்மனைக்குள்ள போகிறதா இருந்தா நடந்து போக வாய்ப்பே இல்ல. பறந்துதான் போயாகணும். இளவரசரே, இந்த முத்து முக்கடலும் சங்கமிக்கிற இடத்துல இருந்து எடுத்தது. இந்த ரத்தனம் இருக்கிற ரத்தனங்களே மிக விலை உயர்ந்தது. இதோ இந்த மாணிக்கங்கள் கிரீடத்துல வைக்க சிறந்தது. அப்புறம் இந்த நீலக்கல் காபூல் நகரத்தை சேர்ந்தது. உலகத்துல இருக்கிற விலை உயர்ந்த ரத்தனங்கள்லாம் இங்க இருக்கு. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? என்ன சொல்றது? யுத்தத்துல எத்தனை வகை இருக்குன்னு கேட்டா நான் சொல்லுவேன். ரத்தனங்கள்ல எத்தனை வகை இருக்குன்னு உண்மையிலேயே தெரியாது. அந்த இறைவன் பெண்களோட அழக கூட்ட எவ்வளவோ படைச்சிருக்காரு. இதுல எதை நான் எடுக்கிறதுனே எனக்கு தெரியல. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, எல்லாத்தையும் கொடுத்துருங்க. ராஜகுமார் வீரா, இருக்கிற விலை உயர்ந்த ரத்தினம் எல்லாத்தையும் கேட்குறீங்க. அப்ப நிச்சயமா அது மிக சிறந்த ஒருத்தருக்காக தான் இருக்க முடியும். சரியா சொன்னீங்க. அவ விலை உயர்ந்த ஒருத்தி தான். என் மனசு முழுக்க அவதான் இருக்கா. இவன் மனசு முழுக்க அவதா இருக்கா. இப்ப இவன் மனசுல இருந்து அவளை கலைக்க நான் ஏதாவது பண்ணி ஆகணும். இல்லைன்னா இந்த காதல் எல்லாம் மீறி போய் வீர என்ன விட்டு போயிடுவான். அப்புறம் ராணி சொன்ன மாதிரி நான் வீணா போயிடுவேன். என் காதல் தேவதையே,
என்ன தேவதை கரடு முரடா இருக்கு? இவன் மரத்தை கட்டி பிடிச்சு என்ன பண்ணிட்டு இருக்கான்? நான் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? மரத்தோட காதலா? உமா, நீ வர வர ரொம்ப ரசனை கட்டவன் ஆயிட்டியே. இவன் பாக்குறதுக்கு தான் பெரிய யானை மாதிரி இருக்கான், ஆனா உள்ளுக்குள்ள பச்சை மண்ணு. இவனை முழுக்கடிக்க கடல்லாம் தேவையில்லை. கொஞ்சம் கண்ணை கசக்குனா அப்படியே முழுகிடுவான். ககனா, என்னாச்சு? ஏன் அழுதுகிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, விடு. இல்ல ஏதாவது காரணம் இருக்கும். என்னாச்சுன்னு சொல்லு. என்ன சொல்றது உமா? உன்கிட்ட எப்படி அந்த விஷயத்த நான் சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல. ககனா, உனக்கு என்ன தெரியுமோ அதை என்கிட்ட சொல்லு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆயிரம் கோடிகள் நன்றி ஸ்ரீ விஷ்ணு. சந்திரகாந்தா நல்லா இருக்கிறா, ஆனா அவ நினைவுகள் திரும்பிடுச்சான்னு தெரியலையே. தொந்தரவுக்கு மன்னிக்கணும். எப்படி இருக்கீங்க இளவரசி? நீ சொல்லு, நீ எப்படி இருக்க? என் புருஷன் கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொன்ன, என்னாச்சு? உண்மையை சொல்லு, நீ என்னை ஏமாத்தலையே. ஏமாத்தினது உண்மைதான். உங்க புருஷன் உங்களை ஏமாத்திட்டாரு.